ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுல. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்மை மூணாக பிரிச்சுக்கலாம். நிறைய கன்ஃபியூஷன் வருது, நிறைய பேர் கேட்குறதுக்கும் எனக்கு புரியல, உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பிறந்த தேதி இதெல்லாம் இருக்குங்களே, இந்த பாக்ஸ் 1. அடுத்தது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தங்கள் அப்படிங்கிறது 2வது பாக்ஸு. அதேமாரி முந்தைய சிறப்பு தீவிர திருத்தங்கள் உறவினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இது 3வது பாக்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியது. தந்தை பெயர், தாய் பெயர், கணவர் பெயர், இல்லைனா கணவர்னா மனைவி பெயர் கொடுங்க. ஓகேங்களா. அதேமாரி 2வது பாக்ஸ் எப்படின்னா, நீங்கள் 2002 உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது நான் 2002க்கு அப்புறம் தான் ஓட் லிஸ்ட்லேஸ் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறவங்க இந்த 3வது பாக்ஸை ஃபில் பண்ணணும். அதில் உங்கள் உறவினர் பெயர், அதாவது 2002 உங்கள் லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அம்மாவோ அப்பாவோ யார் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கோ அந்த உறவினரோட பேரை அங்கே கொடுங்க. அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறதையும் பாருங்கள். இது எப்படி பார்க்குறதுன்னா, ஆன்லைனில் எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதுமாரி ஓட்டர் லிஸ்ட்டு 2002 லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஆன்லைன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நேம் மேட்ச் ஆனால் தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. அதனால் நேம் அப்போ 2002 எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கூட இருந்திருக்கலாம், அதேமாரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்குறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், இல்லைனா என் சேனலில் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் இருக்குது. அது எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. மேலும் சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி மொதல் பாக்ஸில் தந்தை தாய், அவங்க இப்போ அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட தந்தை தாய் பேர் எழுதணும். இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் எழுத வேண்டாம், பேரை மட்டும் எழுதி வைங்க. அதுமாரி கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் கணவர் பேர் எழுதி வைங்க, நம்பர் எழுத வேண்டாம். ஓகேங்களா. ஏன்னா இது நிறைய பேருக்கு அது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய டீட்டெயில்ஸில் அப்பா பேர் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்பாலாம் இருந்தாங்கன்னா தாத்தா பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நம்ம கணவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவர் இறந்துருந்தாலும் அவங்க கணவர் பேர் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் அது முக்கியம். பேர் கொடுத்து வைங்க. இப்போ நான் ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலைனாலும் சரி, இல்லை இறந்துட்டாங்கனாலும் நீங்கள் நம்பர் எழுத வேண்டாம். ஓகேங்களா. பேர் மட்டும் எழுதி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபில் பண்ண ஃபார்ம் மொதல் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. 2002 எப்படி இருக்கோ அதுமாரி எழுதியிருக்காங்க. அதேமாரி இந்த பாக்ஸ் ஃப்ரீயாக விட்டாங்க. இதேமாரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, பாய்.